ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 5 அதிகாரம் 10 1 Peter chapter 5 verse 10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகளிலே கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவர் நம்முடைய ஆண்டவர். எப்படி அழைத்திருக்கிறாரா? நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறாராம். இட்டர்னல் க்ளோரி. அந்த மகிமைக்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய அழைப்பு. நம்ம அந்த மகிமையை நோக்கி தான் நம்ம இந்த உலகத்தில் பிரயாணித்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த பூமியில் செய்கிற பிரயாணங்கள், வாழ்க்கை என்னும் பிரயாணத்தில் நாம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நித்திய மகிமையை நாடி சென்று கொண்டு இருக்கிறோம் என்பது தான் உண்மை. அதை நாம் அறிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் என்று பார்க்கிறோம். சகல கிருபை, ஒரு கிருபை அல்ல, 2 கிருபை அல்ல, சகல விதமான கிருபையும் பொருந்தின தேவன். நம்மை அழைத்த தேவன் சாதாரண தேவன் அல்ல, ஏதோ கிருபை பொருந்தின தேவன் மாத்திரமல்ல, சகல கிருபையும் பொருந்தின தேவன் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் என்ன சொல்ல வருகிறார்? நம்மளை அழைச்சிட்டு ஆண்டவர் நம்மளை அப்படியே நட்டாத்தில் விட்டுட்டு போகிறதுக்கு அவர் நம்மளை அழைக்கலை. அவர் மகிமைக்கு அழைத்திருக்கிறார் நம்மளை. ஆனால் இந்த பூமியில் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிற பிரயாணத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவருடைய சகல கிருபைகளையும் தேவன் நமக்கு தந்தருளி இந்த உலகத்தில் வரக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் இவைகளெல்லாம் தாண்டி நாம் ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாடி போகும்படியாக தேவன் நம்மை தகுதிப்படுத்துவதற்காக தான் அவர் சகலவிதமான கிருபையும் பொருந்தின தேவன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். ஆதலால் இது நமக்கு ஒரு நல்ல செய்தி. ஆண்டவர் நம்மை அழைத்தார் என்று சொன்னால் வெறுமையாக அழைக்கவில்லை, எல்லா கிருபைகளையும் தேவன் நமக்கு தந்தருளும்படியாக அழைத்திருக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை என்று பார்க்கிறோம். கொஞ்ச காலம் பாடு. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒருவேளை நம்முடைய பார்வையில் 70 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம் என்று இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது ரொம்ப கொஞ்ச காலம், ரொம்ப கொஞ்ச காலம். ஏனென்று சொன்னால் ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் ஆண்டவருக்கு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலக வாழ்க்கை என்பது ஆண்டவருடைய பார்வையில் கொஞ்ச காலம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதை தான் பேதுரு சொல்லும் போது 1 பேதுரு 1 அதிகாரம் 6 கூட அதை சொல்லுகிறார். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அப்போ அந்த கொஞ்ச காலம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம கொஞ்ச காலம்தான் வாழ்ந்துட்டுருக்கிறோம். அந்த கொஞ்ச காலத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா பாடுகள் அனுபவிக்கிற உங்களை என்று சொல்கிறார். அப்போ எதற்காக பாடுகள்? ஏன் பாடுகள் வருது? ஏன் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு உபத்திரவங்கள், பாடுகள் வருகிறது என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டாகுது. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆண்டவருடைய ஒரே வேலை என்ன தெரியுமா? விழுந்து போய் கடந்த நம்ம தூக்கி நிலை நிறுத்தணும். ஆதாமனுடைய பாவத்து நிமித்தம் மனுக்குலம் விழுந்து போனது. அந்த விழுந்து போன மனுக்குலத்தை தூக்கி ஆண்டவர் நிலை நிறுத்த விரும்புகிறார். அந்த நிலை நிறுத்துகிறது என்பது சாதாரணமானதல்ல. அவன் நிற்கும் போது பலனாக நிற்கணும். யாரும் திரும்பி அவனை தள்ளி விடக்கூடாது. அந்த அளவுக்கு அவன் எழும்பி நிற்கணும். அந்த சூழ்நிலையை, அந்த தகுதியை நமக்கு கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் இப்பொழுது நமக்குள்ள கிரியை செஞ்சிட்ருக்கிறார். அதனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்ச காலம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள், அநேக பாடுகள்,
அநேக பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அது எதற்காக? அந்த பாடுகள் என்ன செய்கிறது? நம்மை சீர்படுத்துகிறது என்று சொன்னால், அது எதற்கு ஒப்பனை என்று சொன்னால், உடைந்து போன ஒரு எலும்பு, ஒரு கால் எலும்பு உடைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை செட் பண்ணுவாங்க, அந்த எலும்பை செட் பண்ணுவாங்க. அதான் சீர்படுத்துறது. அது எப்படி உடஞ்சிருக்குது, ஒன்றோடு ஒன்று எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அதை கரெக்டாக செட் பண்ணுவாங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் தான் ஸ்திரப்படுத்துவாங்க. எப்படி போனால் பேண்டேஜ் போடுவாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவு கட்டு, ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அந்த மாதிரி ஒரு கட்டு போடுவாங்க. அதுதான் ஸ்திரப்படுத்துகிறது. அதுக்கப்புறம் பலப்படுத்துவாங்க. போனுக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுத்து, போனுக்கு வேண்டிய கால்சியம் டேப்லெட்ஸ் இதெல்லாம் கொடுத்து பலப்படுத்துவாங்க. நல்ல போன் ஸ்ட்ராங் ஆவதற்கு வேண்டிய எல்லா விதமான காரியத்தையும் செய்வாங்க, பலப்படுத்துவாங்க. கடைசியில் தான் அந்த எலும்புகள் பலனடைந்த உடனே தான் நிலைநிறுத்த முடியும். எழும்பி இப்போ நில்லுங்க, இப்போ நடங்க என்று சொல்லி அவர்களை நடக்க வைப்பாங்க. அப்போ பாருங்கள், முதலாவது சீர்படுத்தணும், ரெண்டாவது ஸ்திரப்படுத்தணும், மூன்றாவது பலப்படுத்தணும், கடைசியாக தான் நிலைநிறுத்தணும். நம்ம எடுத்த உடனே நிலை நிற்கணும்னு சொல்லி விரும்புகிறோம். நம்மளால் முடியாது, நிலை நிற்க முடியாது. முதல்ல சீர்படுத்துகிற வேலையை தான் ஆண்டவர் செய்கிறார். இந்த சீர்படுத்துறது, ஸ்திரப்படுத்துறது, பலப்படுத்துகிறது, இந்த நிலைநிறுத்துகிறது எல்லாமே எதின் மூலமாக உண்டாகிறது என்று சொன்னால், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாடுகள் தான் நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறது. ஆதலால் இந்த பாடுகளை குறித்து நாம் ஏதோ இது புதுமையாக இருக்கிறது, எதற்காக எனக்கு இந்த பாடுகள் வருகிறது, எதற்காக இந்த உபத்திரம் வருகிறது என்று சொல்லி நாம் சோர்ந்து போகாதபடி, அந்த கொஞ்ச காலம் பாடுகள் தான் நம்மை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறது என்பதை புரிந்து நாம் பாடுகளை குறித்து சோர்ந்து போகாதபடி, நாம் அந்த பாடுகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்து அந்த உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. சகலவிதமான கிருபையும் பொருந்தின தேவன் உங்களை, நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பாடுகளான வாழ்க்கையில் உங்களை கரம் பிடித்து ஆண்டவர் உங்களை வழிநடத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவதற்கு அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. ஆதலால் இந்த காலவெளியிலே இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து, உங்கள் போய்கொண்டிருக்கிற பாடுகளிலே ஆண்டவருடைய சகலவிதமான கிருபைகளையும் தந்தரளி ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி நித்திய மகிமைக்கு எங்களை அழைத்திருக்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சகலவிதமான கிருபையும் பொருந்தின தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை அழைத்தவர் சகலவிதமான கிருபையும் பொருந்தின தேவன். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற எங்களை நீ சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து, ஆண்டவரே, எங்களுக்கு வரக்கூடிய இந்த உபத்திரவங்கள், பாடுகளிலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் என்பதை உணர்ந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்க கிருபை செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.